இப்ப கைது செய்யப்பட்டு விளக்கமறியல்ல வைக்கப்பட்டிருக்கிற பிள்ளையான பயன்படுத்தி கொண்டு இந்த மஹிந்த தரப்பால ஒரு புது வகையான சூழ்ச்சி முன்னெடுக்கப்பட்டிருக்குது. அது இன்றைக்கு நீதிமன்றத்தில் வைத்து வெளிச்சத்துக்கு வந்திருக்குது. அதே போல நேற்றைய தினம் கைது செய்யப்பட்ட இந்த கோட்டாபாய ராஜபக்சவனுடைய பிரத்யேக செயலாளர் மேல ஒன்றில்ல இரண்டில்ல மொத்தமாக 7 குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருக்குது. உண்மையிலேயே உங்களுக்கு மிகுந்த ஆச்சரியமாக இருக்கும். அவை பற்றி தெளிவாக சொல்றேன். அது மட்டும் இல்லாம நேற்றைய தினம் இந்த ஈரான் அமெரிக்க யுத்தம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு சகல செயற்பாடுகளுமே வழமை போல ஆரம்பிச்சிருந்தது. ஆனா இன்றைக்கு புதிதாக ஒரு பெரிய பிரச்சனையே ஏற்பட்டிருக்குது. ஆக இவையெல்லாம் என்னன்ற பற்றி மேலும் பல முக்கியமான செய்திகளை பற்றியும் தான் இந்த காணொலியில விளக்கமா பார்க்க போறோம். என்ன விடயம் என்று சொன்னா, நேற்றைய தினம் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்சவனுடைய பிரத்யேக செயலாளர் சுகீஸ்வர பண்டார கைது செய்யப்பட்டவர். ஆரம்பத்தில் இவர் ஒரே சமயத்தில் 2 அரச நிறுவனங்கள்ட்ட இருந்து சம்பளம் பெற்றிருக்கிறார். இதுதான் இந்த கைதுக்கான காரணம் என்று சொல்லப்பட்டிருந்தது. ஆனா இன்றைக்கு ஒன்றில்ல இரண்டில்ல மொத்தமாக 7 குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருக்குது. முதலாவதா ஒரு சிறிய விளக்கத்தோட இந்த மோசடிக்குள்ள போறேன். ஒரு ஜனாதிபதியினுடைய செயலாளர் பதவி என்றது ஒரு நிரந்தரமான அரச உத்தியோகத்தர் பதவி கிடையாது. ஒரு ஜனாதிபதி பதவியேற்ற பிறகு இவரும் பதவியேற்றுக் கொள்வார். அதே போல அந்த ஜனாதிபதியினுடைய பதவிக்காலம் எப்ப முடிவடையுதோ அப்பவே இவருடைய பதவிக்காலமும் முடிவடையும். அந்த பதவியில இவரால் தொடர்ச்சியாக இருக்க முடியாது. அப்படித்தான் இந்த கோட்டாபாய ராஜபக்சவனுடைய பிரத்யேக செயலாளராக பதவியேற்றுக் கொண்டவர் தான் இந்த சுகீஸ்வர பண்டார. இவர் மொத்தமாக 2 வருடமும் 7 மாதமும் தான் இந்த ஜனாதிபதியினுடைய செயலாளராக பணியாற்றி இருக்கிறார். அந்த சமயத்தில் மாத்திரமே இவருக்கு 60,51,000 ரூபாய்கள் சம்பளமாக வழங்கப்பட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாம இந்த கோட்டாபாய ராஜபக்ச ஜனாதிபதி பதவியில இருந்து விலகினா பிறகும் இவர் தொடர்ச்சியாக 2024ஆம் ஆண்டு மட்டும் அந்த பதவியில இருந்திருக்கிறார். அதன் மூலமாகவும் இவர் சம்பளங்களை பெற்றுக் கொண்டிருக்கிறார். அதே போல இந்த ரணில் விக்ரமசிங்கவனுடைய ஆட்சி காலத்துல இவருக்கு விசேட திட்டங்களுக்கான பணிப்பாளர் பதவி வழங்கப்பட்டிருக்குது. அதற்காக இவருக்கு கீழே இவருடைய நெருங்கின வட்டாரங்களை பயன்படுத்தி கொண்டு 137 உறுப்பினர்கள் ஊழியர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு என்று சொல்லி மட்டுமே 17 கோடியே 61 லட்சம் ரூபாய் அரச நிதி பயன்படுத்தப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாம இவருக்கு ஒரு அவுடி ரக சொகுசு கார் வழங்கப்பட்டிருக்குது. அதற்கான பராமரிப்பு செலவாக மட்டும் 59 லட்சம் ரூபாய்களுக்கு மேல பெற்றுக் கொண்டிருக்கிறாராம். இதுல ஆச்சரியமான ஒரு விடயம் என்னன்னு சொன்னா, இவருக்கு தனியாக ஒரு வெஹிக்கிள் யார்ட் வாகன நிறுத்துமிடம் இருந்திருக்குதாம். அங்க மொத்தமாக 16 வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருமாம். இவர் அதை எதற்கு பயன்படுத்தினாரோ தெரியாது. ஆனா அந்த 16 வாகனங்களையும் கணக்கு காட்டி ஒரு கிழமைகளுக்கு இந்த எரிபொருள் செலவுகள் என்று சொல்லி 65,000 ரூபாயில இருந்து 2,56,000 ரூபாய் மட்டும் பெற்றிருக்கிறார். இது இவர் பதவியில் இருந்த மொத்த காலமும் வழங்கப்பட்டிருக்கிறார். உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய மோசடி இடம் பெற்றிருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி இவர் பதவியில் இருந்த சமயத்தில் இலங்கையிலிருந்து வெளிநாடுகளுக்கும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறார். மொத்தமாக 8 தடவைகள் வெளிநாட்டுக்கு பயணம் செய்திருக்கிறார். ஆனா ஒரு தடவை கூட இலங்கை அரசாங்கத்துக்கு தெரிவித்து முறையான அனுமதி பெற்றோ இல்ல தனிப்பட்ட விடுமுறைகளை பெற்றோ இவர் பயணிக்கலையாம். இவருடைய தன்னிச்சையான முடிவுகளின்படி இவர் இந்த வெளிநாட்டு பயணங்களை மேற்கொண்டிருக்கிறார். அப்படி அவர் வெளிநாட்டில் தங்கியிருந்த காலத்துல கூட இவருக்கு இலங்கை அரசாங்கத்தால சம்பளம் வழங்கப்பட்டிருக்குதா. உண்மையிலேயே ஒரு ஜனாதிபதியினுடைய செயலாளரால இவ்வளவு மோசடியும் அரங்கேற்றப்பட்டிருக்குது. இது தொடர்பில் தான் அவர் நேற்றைய தினம் வாக்குமூலம் பெறத்துக்காக அழைக்கப்பட்டு கைது செய்யப்பட்டு இப்ப விளக்கமறியல்ல வைக்கப்பட்டிருக்கிறார். இப்படி இருக்கேதான் இப்ப பயங்கரவாத தடுப்பு சட்டத்துக்கு கீழே கைது செய்யப்பட்டிருக்கிற இந்த பிள்ளையான் தொடர்பில் இன்றைக்கு ஒரு புதிய தகவல் வெளியாக இருக்குது. என்ன நடந்திருக்குது என்று சொன்னா, இந்த 2006ஆம் ஆண்டு காலகட்டத்தில் பிள்ளையான் தரப்புக்கு இலங்கை அரச தரப்புல இருந்து 400க்கும் மேற்பட்ட துப்பாக்கிகள் வழங்கி வைக்கப்பட்டிருக்குது. அதாவது 356 T56 ரக துப்பாக்கிகளும் 36 9mm பிஸ்டல்களும் அதே போல வேறு பல துப்பாக்கிகளும் வழங்கி வைக்கப்பட்டிருக்குது. இருந்தாலும் இப்ப வரைக்குமே இந்த துப்பாக்கிகள் ஒன்று கூட இலங்கை அரசாங்கத்துக்கு திருப்பி செலுத்தப்படலையாம். அது எங்க பயன்பட்டு கொண்டிருக்குது, அதை யார் வைத்திருக்கிறது என்று சொல்லி எந்த தகவல்களுமே தெரியாது. இது தொடர்பில் இப்ப தடுத்து வைக்கப்பட்டிருக்கிற பிள்ளையான்கிட்ட விசாரணைகள் நடத்தும் போது அந்த துப்பாக்கிகளை உங்களுக்கு யார் தந்தது என்று சொல்லி ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருக்குது. இது தொடர்பில் மஹிந்த தரப்பால என்ன சூழ்ச்சி செய்யப்பட்டிருக்குது என்று சொன்னா, இந்த துப்பாக்கிகளை உங்களுக்கு தந்தது சரத் பொன்சேகா என்று சொல்லுங்கோ என்று சொல்லி அவருடைய சட்டத்தரணி உதயன் கம்பன்பில ஊடாக சொல்லப்பட்டிருக்குது. இந்த விடயம் நேற்றைய தினம் நீதிமன்ற அமர்வுகளில் வைத்து தெரிய வந்திருக்குது. அதாவது இந்த பிள்ளையான பொய்ச்சாட்சி சொல்லுமாறு இந்த உதயன் கம்பன்பில வலியுறுத்தி இருக்கிறார். அது நீதிபதிக்கு முன்னிலையில வைத்து தெரிய வந்திருக்குது. இது தொடர்பில் இன்றைக்கு சிரேஷ்ட சட்டத்தரணிகள் அதே போல பல உறுப்பினர்களால் அந்த சட்டத்தரணி மேல கண்டனங்கள் தெரிவிக்கப்பட்டு கொண்டிருக்குது. இது தொடர்பில் என்ன நடக்க போகுது என்றதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.
இப்படி இருக்கேதான் இன்றைக்கு ஒரு போலி வைத்தியரும் சிக்கியிருக்கிறார். என்ன நடந்திருக்குது என்று சொன்னா, இவர் தென்னிலங்கை பகுதியில் நடமாடக்கூடிய 53 வயதான ஒரு பெண் வைத்தியராம். இவர் என்ன செய்திருக்கிறார் என்று சொன்னா, இலங்கையில் இந்த கார் வாடகைக்கு விடுகிற நிறுவனங்கள்ட்ட இருந்து சொகுசு கார்களை பெற்றுக்கொண்டு அதுல இந்த வைத்தியர்கள் பயன்படுத்துகிற லட்சணியை பொறித்து கொண்டு பல ஊர்களில் போய் இவர் இந்த வைத்திய சேவையை செய்திருக்கிறார். அங்க இருக்கிற மக்களுக்கு இவர் வைத்தியம் பார்த்து அதற்கான மாத்திரைகளை கூட பயன் கொடுத்திருக்கிறாராம். ஆனா இவர் ஒரு போலி வைத்தியர். இதன்படி இந்த குணமாக்க முடியாத நோய்கள் என்று சொல்லப்படுகிற பல நோய்கள், அதே போல தீராத வருத்தங்களுக்கு எல்லாமே என்னட்ட மருந்து இருக்குது, நான் அதை வெளிநாடுகளில் இருந்து பெற்று உங்களுக்கு தாரன் என்று சொல்லி அந்த மருந்துகளை நான் ஆர்டர் செய்திருக்கிறேன். அது எல்லாமே கொழும்பு துறைமுகத்தில் வந்து அடைஞ்சிருக்குது. இப்ப நான் அதை வெளியில எடுக்கணும் என்று சொன்னா எனக்கு இத்தனை லட்சம் ரூபாய்கள் பணங்கள் நீங்கள் தரணும் என்று சொல்லி மொத்தமாக 60 மில்லியன் ரூபாய் பணங்கள் இவர் மோசடி செய்திருக்கிறாராம். இதுல பணம் கொடுத்திருக்கக்கூடிய நபர்கள் தாங்கள் ஏமாந்த விடயம் தெரிய வந்த பிறகுதான் இப்ப முறைப்பாடு பதிவு செய்திருக்கிறார்கள். இதன்படி விசாரணைகளை மேற்கொள்ளும் போதுதான் இவர்கள் சொன்ன வைத்தியர் ஒரு வைத்தியரே இல்லை, அவர் ஒரு போலியான நபர் என்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. இதே போல பலருட்ட இருந்து இவர் மோசடி செய்த விடயமும் இப்ப வெளிச்சத்துக்கு வந்திருக்குது. இதன்படி இப்ப அவர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியல்ல வைக்கப்பட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாம இன்றைக்கு இந்த வைத்தியர்களுடைய தொழிற்சங்க கூட்டமைப்பினுடைய தலைவர் சமல் சஞ்சீவவால ஒரு சர்ச்சையான விடயம் வெளியில வந்திருக்குது. என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னா, இலங்கையில இந்த போதைப் பொருள் கடத்தல்கள் எல்லாமே இந்த வைத்தியசாலைகளுக்கு மருந்துகள் கொண்டு செல்ல பயன்படுத்துகிற வாகனங்கள் மூலம் நடைபெறுதாம். இது பல தடவைகள் தங்களுக்கு தெரிவிக்கப்பட்டதாகவும், அதாவது காவல்துறையினர் அதே போல ராணுவ அதிரடி படையினர் நடத்தின சோதனைகள்ல எத்தனையோ வாகனங்களுக்குள்ள இருந்து இப்படி வைத்தியசாலைகளுக்கு மருந்து கொண்டு செல்ற வாகனங்களுக்கிட்ட இருந்து இந்த போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டதாம். இது தொடர்பில் தாங்களும் சகல இடங்களிலுமே முறைப்பாடு செய்திருக்கிறோம். சொல்ல போனா குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு கூட நாங்கள் முறைப்பாடு செய்திருக்கிறோம். ஆனா இப்ப வரைக்கும் எந்த விதமான நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படலையா. இந்த விடயத்தை ஒரு ஊடக நேர்காணல்ல வச்சு இந்த வைத்தியர் தொழிற்சங்க கூட்டமைப்பினுடைய தலைவர் சமல் சஞ்சீவ வெளியிட்டிருக்கிறார். இது நேரடியாக தாங்கள் போலீசார்ட்ட இருந்து பெற்றுக்கொண்ட தகவல்கள் என்று சொல்லியும் ஒன்றில்ல இரண்டில்ல பல இப்படியான வாகனங்களுக்குள்ள இந்த போதைப் பொருள் கடத்தல் இடம்பெறுது. அதை போலீசார் மறித்து அதை கண்டுபிடித்தும் கூட இப்ப வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் முன்னெடுக்கப்படலையா. மிக முக்கியமாக தென்னிலங்கை பகுதியில இருந்து வடக்கு கிழக்கு பகுதிகளுக்கு அப்படித்தான் இந்த போதைப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்படுது. இது எல்லாமே வேணுமென்று தடுக்கப்படாம விடப்படுகிறதா இல்ல இதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய அரசியல் அல்லது உண்மைத்தன்மை என்ன என்று சொல்லி பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இப்படி இருக்கேதான் இன்றைக்கு அமெரிக்க தரப்பால இந்த ஈரான் அமெரிக்க யுத்த நிறுத்த ஒப்பந்தம் தொடர்பில் ஒரு அதிர்ச்சியான தகவல் வெளியிடப்பட்டிருக்குது. என்ன சொல்லப்பட்டிருக்குது என்று சொன்னா, நேற்றைய தினம் இந்த இரண்டு நாடுகளுமே ஒப்பந்தத்துக்கு சரி நாங்கள் எல்லோருமே இந்த யுத்தங்களை முடித்துக் கொள்றோம் என்று சொல்லி இந்த ஹார்முஸ் நீரிணையில் இருந்த கப்பல்கள் எல்லாமே வெளியில் எடுக்கப்பட்டு சகல போக்குவரத்துமே சுமூகமாக இடம்பெற்றது. இது தொடர்பில் இன்றைக்கு சுவிட்சர்லாந்துல வைத்து அமெரிக்காவுக்கும் ஈரான் நாட்டுக்கும் இடையில 14 அம்சங்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஒப்பந்தம் கைச்சாத்தாக இருந்தது. இதுல பல விடயங்கள் சொல்லப்பட்டிருந்தது. அதற்காக அமெரிக்காவுடைய துணை ஜனாதிபதியும் வந்திருந்தவர். ஆனா என்ன நடந்திருக்குது என்று சொன்னா, இந்த பேச்சுவார்த்தை நடைபெறாம அவர் அந்த பேச்சுவார்த்தைகள்ல இருந்து அமெரிக்க துணை ஜனாதிபதி பேச்சுவார்த்தைகள்ல இருந்து வெளியேறி இருக்கிறாராம். இதற்காக இப்ப வரைக்கும் என்ன காரணம் சொல்லப்பட்டிருக்குது என்று சொன்னா, அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்டால இந்த ஈரான் நாட்டுக்கு அதிகமான சலுகைகள் வழங்கப்பட்டதாம். இது அவருடைய குடியரசு கட்சியால எதிர்ப்புகளை உண்டாக்கி இருக்குது. எப்படியான சலுகைகள் என்று சொன்னா, முதலாவது இந்த ஈரான் நாட்டின் மேல அமெரிக்கா விதித்திருந்த சகல விதமான தடைகளும் நீக்கப்பட்டு அந்த ஈரானுடைய பல்லாயிர கோடிக்கணக்கான சொத்துக்களும் மீள ஒப்படைக்கப்பட போகுது. அது மட்டும் இல்லாம இந்த ஈரான் இந்த நாடுகளுக்கு எண்ணெய் ஏற்றுமதி செய்யலாது என்று சொல்லி இருந்த தடைகளும் நீக்கப்பட்டு அது சுதந்திரமாக சகல நாடுகளுக்குமே எண்ணெய் வழங்குற நடவடிக்கையும் ஆரம்பிக்கப்பட போகுது. அதே போல இப்ப இந்த ஈரான்ல ஏற்பட்டிருக்கிற இந்த இழப்புகள் பொருளாதார இழப்புகளை சரி செய்யறதுக்காக அமெரிக்காவிட்ட இருந்து 300 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் வழங்கப்பட போகுதாம். அதே போல இந்த ஈரான் ஆரம்பத்தில் சொன்னிருந்தது போல இந்த ஹோர்முஸ் நீரிணையை பயன்படுத்தி ஏதாவது கப்பல்கள் போக்குவரத்தில் ஈடுபடணும் என்று சொன்னா அதற்கு ஈரானிட்ட அனுமதி பெறணும், அதே நேரம் கட்டணம் செலுத்தணும். இதற்கு அமெரிக்கா என்ன சொல்லியிருக்குது என்று சொன்னா, அனுமதி பெறணும், அதற்கு நாங்கள் ஒத்துக்கொள்றோம், ஆனா முதல் 60 நாட்களுக்குள்ள நாங்கள் கட்டணங்கள் வசூலிக்கிறதை ஏற்க மாட்டோம் என்று சொல்லி அதற்கு ஈரானும் உடம்பெற்றிருக்குது. இப்படி ஒரு பெரிய விதமான சலுகை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்டால ஈரானுக்கு வழங்கப்பட்டிருக்கிறதாகவும் இதுதான் இந்த பிரச்சனைகளுக்கு காரணம் என்று சொல்லியும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்குது. என்ன நடக்க போகுது, இந்த யுத்த நிறுத்தம் நீடிக்குமா இல்ல இதற்குள்ள குழப்ப நிலைகள் ஏற்பட போகுதா என்றதை பொறுத்திருந்துதான் பார்க்கணும். ஆக இந்த விடயங்கள் தொடர்பில் உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே போல மேலும் ஒரு முக்கியமான பிரயோசனமான தகவலோட இன்னும் ஒரு காணல சந்திக்கிறேன். நன்றி.